திருநாவுக்கரசர் வரலாறு தமிழறிஞர் திருவிகா அவர்களின் நாயன்மார் வரலாறு நூலிலிருந்து. தமிழ்நாட்டில் பல பல அழகிய நாடுகள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று திருமுனைப்பாடி நாடு. அத்திருநாட்டில் திருவாமூர் என்றொரு திருப்பதி உண்டு. அதன்கண் வேளாள மரபில் குருக்கையர்குடியில் தோன்றிய புகழனார் என்பவர் ஒருவர் இருந்தனர். அவர் மாதினியார் என்ற பெண்மணியை மணந்து இல்லறம் நடாத்தி வந்தனர். விருந்தோம்புவதிலும் சுற்றங்களைத் தாங்குவதிலும் அவர் பேர் பெற்றவர். புகழனார்க்கும் மாதினியார்க்கும் முதலில் திலகவதியார் என்ற புதல்வியார் பிறந்தார். சில ஆண்டு கடந்த பின்னர் அவர்கள்பால் மருணீக்கியார் என்பவர் தோன்றினார். புகழனார் மருணீக்கியாரை அன்புடன் வளர்த்துக் கலைகளை பயிற்றுவித்தார். மருணீக்கியார் பல கலைகளை பயின்று இளம்பிறை போல் வளர்ந்து வரலானார். திலகவதியார்க்குப் 12 வயதாயிற்று. அந்நாளில் கலிப்பகை நாயனார் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் வேளாளர், சிவனடியார், சேனாதிபதி. அந்நாயனார் திலகவதியாரை மணம் புரிய விரும்பிச் சில பெரியோரை புகழனாரிடம் அனுப்பினார். அவர் புகழனாரிடம் போந்து கலிப்பகையார் கருத்தைத் தெரிவித்தனர். புகழனார் குணம் குலம் முதலியன பேசிய பின்னர் தம் மகளை கலிப்பகையார்க்குக் கொடுக்க இசைந்தனர். அந்நற்செய்தியை பெரியோர் கலிப்பகையார்க்கு அறிவித்தனர். திருமணம் நிகழ்வதற்குள் வடபுலத்தில் போர் மூண்டது. அப்போர் முனைக்குக் கலிப்பகையார் அனுப்பப்பட்டார். அங்கே அவர் நீண்ட நாள் போர் புரிதல் நேர்ந்தது. அவ்வேளையில் திருவாமூரில் புகழனார் பிணிவாய்ப்பட்டு விண்ணெய்தினார். அவர்தம் மனைவியாராகிய மாதினியாரும் அவருடன் உயிர் துறந்தார். திலகவதியாரும் மருணீக்கியாரும் துயரக்கடலில் அழுந்தினர். உறவினர் தேற்றத் தேறி அவ்விருவரும் தாய் தந்தையருக்கு இறுதிக்கடன் ஆற்றினர். கலிப்பகையார் வீரப்போர் புரிந்து போர்க்களத்தில் மாண்டார். அச்செய்தி திலகவதியார்க்கு எட்டிற்று. அம்மையார், என்னருமை தாய் தந்தையர் என்னை அவருக்கு மணம் பேசி முடிவு செய்திருந்தனர். இவ்வுயிர் அவருடையதாயிற்று. ஆதலால் இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பேன் என்று துணிவு கொண்டார். அந்நிலையில் மருணீக்கியார் அம்மையாரை வணங்கி, நம் தாய் தந்தையர் சிவலோகமடைந்த நாள் தொட்டு உம்மையே அவராகக் கருதி வாழ்ந்து வருகிறேன். என்னை தனியனாக விடுத்துச் செல்லத் துணிவீராயின் முதலில் என் உயிரை விடுகிறேன் என்று புலம்பினார். திலகவதியார், தம்பியார் உலகில் வாழ்தல் வேண்டும் என்னும் தயா உடையரானார். அதனால் அம்மையார் பொன்மணி நூல் பூணாது அனைத்துயிர்க்கும் அருள் பூண்டு இல்லத்திலேயே தவம் புரியலானார். மருணீக்கியார் துயரொழிந்தார். பின்னே மருணீக்கியார் உலக நிலையாமை முதலியவற்றை உணர்ந்து அறநெறியில் நின்றார். அவர் அறச்சாலைகள் அமைத்தார், தண்ணீர் பந்தர் வைத்தார், சோலைகள் வளர்த்தார், குளங்கள் எடுத்தார், விருந்தளித்தார், நாவலர்க்கு உதவினார். அவர் துறவு பூண்டு சமய ஆராய்ச்சியில் தலைப்பட்டார். சமயங்களிற் சிறந்த சமயம் எது என்பதை உணர அவருக்கு ஆண்டவன் அருளினானில்லை. மருணீக்கியார் சமண சமயத்தில் பற்றுள்ளங்கொண்டு பாடலிபுத்திரம் போந்து சமன் பள்ளி அடைந்தார். அங்கே சமணர் வீடறியும் நெறி தம் நெறியே என்று மருணீக்கியாருக்கு அறிவுறுத்தினர். மருணீக்கியார் சமண சமயக் கலைகளை நன்றாக ஓதியுணர்ந்தார். அவர்தம் புலமையையுந் தெளிவையுங் கண்ட சமணர் அவருக்கு தருமசேனர் என்னும் பெயரும் சூட்டி அவரைக் குருவாகக் கொண்டனர். தருமசேனர் புத்தரை வாதில் வென்று சமண சமயத்தை வளர்த்து வந்தார். திலகவதியார் சிவநெறியில் நின்று சிவனருள் பெறத் திருவதிகை வீரட்டானன் சேர்ந்து திருத்தொண்டு செய்து வந்தார். ஒருநாள் அவருக்குத் தம்பியார் நினைவு தோன்றிற்று. அவர் துயருற்றுத் திருவதிகை பெருமானைத் தொழுது, பெருமானே, என்னை ஆண்டருள்பவர் நீராயின் இக்காலச் சமணப் படுகுழியில் வீழ்ந்து கிடக்கும் என் தம்பியாரை அதனின்றும் எடுத்தாளல் வேண்டும் என்று பன்முறை விண்ணப்பித்தார். சிவபெருமான் அம்மையார் கனவில் தோன்றி, உன் மனக்கவலையை ஒழிப்பாயாக, உன் தம்பி முன்னமே முனியாகி நம்மை அடையத் தவன் செய்தவன். அவனிடம் சூலை நோய் செலுத்தி அவனை ஆண்டருள்வோம் என்று அருளிச் செய்தார். சூலை நோய் எல்லாம் வல்ல இறைவனருளால் தருமசேனர் வயிற்றில் சூலை நோய் புகுந்தது. புகுந்து குடலை முடுக்குகிறது. தருமசேனர் வருந்தினார். வருந்தி வருந்தி அவர் பாழி அறையில் மயங்கி வீழ்ந்தார். அவர் சமண சமயத்தில்தாம் கற்ற மந்திரங்களால் நோய் தீர்க்க முயன்றார். நோய் மேலும் மேலும் முடுகியே எழுகிறது. அவர்தம் துன்பங்கண்ட சமணர் பலர் ஒன்று சேர்ந்து, இச்சூலை மிகக் கொடியதாயிருக்கிறது. இது நஞ்சு போல் கவர்கிறது. இதைப் போன்றதொன்றை நாம் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. இதற்கென் செய்வது என்று துயருழந்தனர். பின்னே அவர் பார்ப்போம் என்று குண்டிகை நீரை மந்திரித்துத் தருமசேனரை குடிப்பித்தனர். மயிர்பீலி கொண்டு அவரது காலளவுந் தடவினர். நோய் தணிந்த பாடில்லை. அது முன்னிலும் வீறு கொண்டு முடுக்குகிறது. அடிகள்மார் வேறு பல வழியிலும் முயன்றனர். முடிவில் இது நம்மால் போக்கல் அரிது
என்று சொல்லிக் கைவிட்டனர். தருமசேனர் என் செய்வார் பாவம். அவர்தம் நெஞ்சம் திலகவதியாரை நினைந்தது. அவர் தமது நிலையைத் திலகவதியாருக்குத் தெரிவிக்கச் சமையற்காரனை அனுப்பினார். அவன் திருவதிகையடைந்து அருந்தவ கொழுந்தாகிய திலகவதி யம்மையார் நந்தனவனத்தின் புறம்பணையும்போது அவரைக் கண்டான். இறைஞ்சினன், உமக்கிளையவர் ஏவலினால் வந்தேன் என்றனன். அம்மையார், என்ன, அவருக்கு ஏதாகிலும் தீங்கு உண்டோ என்று கேட்டார். அதற்கு அவன், ஆம், உண்டு என்று நிகழ்ந்ததைக் கூறி, உம்மிடம் உய்யும் வழி கேட்டு இரவே திரும்பி வருமாறு என்னை அவர் அனுப்பினார் என்றான். அம்மையார், சமன் பள்ளியில் யான் அடியெடுத்து வையேன். இதைத் தம்பியாருக்குத் தெரியப்படுத்து என்று கூறினார். அதைக் கேட்ட சமையற்காரன் திரும்பித் தருமசேனரிடம் சென்று அம்மையார் சொத்ததைச் சொன்னான். நோயால் வருந்துந் தருமசேனர், அந்தோ, என் செய்கேன் என்று மனன் சோர்ந்தார். அந்நிலையில் ஆண்டவன் அருள் கூடலாயிற்று. மருநீக்கியார், இவ்வென் நோய், இப்புன்னெறியில் உள்ளவரை ஒழியாது, நன்னெறி நின்று ஒழுகும் திலகவதியார் திருவடி அடைவேன் என்று உறுதி கொண்டார். அப்பொழுது சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. அவர் சமணக் கோலங்களை நீக்கி, வெள்ளாடை புனைந்து, சூலை நோய் காரணத்தால் சிலரைப் பற்றிக் கொண்டு திருவதிகையில் உள்ள திலகவதியார் திருமடத்தைச் சேர்ந்தார். அங்கே அவர் தமக்கையாரைப் பார்த்து, நங்குலன் செய்த நற்றவ பயனே, அடியேன் சூலை நோயால் பெரிதும் வருந்துகிறேன், பொறுக்க முடியவில்லை, உய்யும் வழி உணர்த்தியருள்க என்று திருவடியில் வீழ்ந்தார். அம்மையார் தடங்கருணை பெருங்கடலாகிய சிவபெருமான் திருவருளை நினைந்தார், கைதொழுதார். தொழுது, பரசமயப் படுகுழியில் வீழ்ந்து வருந்தும் தம்பியாரே, எழுந்திரும் என்றார். மருநீக்கியார் நோயுடன் நடுங்கி எழுந்து தமக்கையாரை வணங்கி நின்றார். அருந்தவ அரசியார். இது சிவபெருமான் திருவருளாகும். அவரே பற்றை எருக்கும் பேரருளாளர். அவர்க்கே தொண்டு செய்க என்று கட்டளையிட்டார். தம்பியார் திருக்கோயிலுள் புகுதற்கு திருவைந்தெழுத்தை ஓதித் திருநீற்றை அவருக்கு கொடுத்தார். மருநீக்கியார் திருநீற்றை வாங்கி அணிந்து கொண்டார். பொழுது புலர்ந்தது. திலகவதியார் வழக்கம்போலத் திருவலகும் திருமெழுக்கும் திருத்தோண்டியும் தாங்கி ஆலயத்துக்குப் புறப்பட்டார். அவர் தம்பியாரையும் உடனழைத்துச் சென்றார். மருநீக்கியார் வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலைத் தொழுது வலம் வந்து திருமுன் விழுந்து எழுந்து நின்றார். அதுகாலை சிவநாதன் திருவருளால் அவருக்குத் தமிழ் பாமாலை சாத்தும் மெய்யுணர்ச்சி தோன்றிற்று. தோன்றவே, சூலை நோய் ஒழியவும் உலகம் உய்யவும் கூற்றாயினவாறு விலக்ககிலீர் என்னும் திருப்பதிகத்தை அவர் ஓதியருளினார். ஓதியருளினதும் சூலை நோய் ஒழிந்தது. திருநாவுக்கரசராதல். தெய்வத் திருவருள் கைவரப்பெற்ற அடியவர் பெருமான் அன்புருவாய் நிற்கிறார். நின்று விழுந்து புரண்டு புரண்டு எழுகிறார். இப்பெரு வாழ்வை பெறச் செய்த சூலை நோய்க்கு என்ன கைமாறு செய்வேன் என்கிறார். அப்பொழுது ஆண்டவன் அருளால் மொழிக்கு மொழி தித்திக்கும் தீந்தமிழ் பதிகத்தை நீ பாடினாய். அதனால் நாவுக்கரசு என்னும் பெயர் உனக்கு ஏழுலகங்களிலும் வழங்குவதாக என்றொரு வானொலி எழுந்தது. அது கேட்ட யாவரும் வியப்புற்றனர். திருநாவுக்கரசர், தீவினையேன் அடையும் பேரோ இது என்று இன்புற்றார். அப்பொழுது அவர் இராவணனுக்கு ஆண்டவன் செய்த திருவருட்டிரத்தின் உண்மையை உணரலானார். உணர்ந்து அத்திருவருட்டிரத்தை துதித்தலை மேற்கொண்டார். அடியவர் ஆரவாரித்தனர். திருநாவுக்கரசருக்கு மனம் வாக்கு காயம் என்னும் முக்கரணங்களாலும் தொண்டு செய்தல் வேண்டும் என்ற பேரவாய் எழுந்தது. அவர் மனத்தால் ஆண்டவனை தியானித்தும் வாயால் அவன் புகழைப் பாடியும் கையால் உழவாரத் தொண்டு செய்தும் வரலானார். திலகவதியார், எம்மை ஒரு பொருளாக மதித்து ஆண்டருளிய சிவபிரான் கருணை திறத்தை இங்கே பெற்றவர் யாவர் என்று வியந்து வியந்து ஆண்டவனை போற்றினார். மாற்றார் சூழ்ச்சி. திருநாவுக்கரசர் திருவருள் பெற்ற செய்தி பாடலிபுரத்தில் பரவிற்று. ஆங்குள்ள சமணர் புழுங்கினர். அவர், தருமசேனர்க்கு உற்ற சூலை நோயைத் தீர்த்தல் நம்மால் முடியாமற் போயிற்று. அன்னார் திருவதிகைக்குப் போய் முன்போலச் செய்வராயினர். இனி நமது சமயம் ஒழிந்தது என்று தளர்ந்து ஒருங்கு சேர்ந்தனர். சேர்ந்த சமணர், இதை பல்லவ அரசன் கேள்வியுறுவானாயின் அவனின் செய்வனாவன், நமது விருத்தியும் கெடும் என்று மனங்கலங்கிச் சூழ்ச்சியிலிறங்கினர். அவர் அனைவரும் தருமசேனரின் தமக்கை சைவ நெறியில் நிற்றலால் தருமசேனரும் அந்நெறி நிற்க எண்ணிச் சூலை நோய் தீரவில்லை என்று நடித்துப் போய்விட்டார் என்று அரசனிடம் கூறுதல் வேண்டும் என்று தீர்மானித்தனர். இதை அரசன் கேள்வியுறுதற்கு முன்னரே நாம் போய் முறையிடுவோம் என்று அவர் எழுந்து அரண்மனை வாயிலை அடைந்து தமது வரவை அரசனுக்குத் தெரிவிக்கும்படி வாயில் காப்பவரிடம் சொல்லினர். வாயில் காப்பவர் அடிகண்மார் வரவை அரசனுக்குத் தெரிவித்தனர். அரசன் ஆணைமேல் அடிகண்மார் அரண்மனைக்குள் நுழைந்தனர். அடிகண்மார் மன்னவனைக் கண்டு தாம் சித்திரித்த பொய்மையைக் கூறினர்.
பல்லவன் வெகுண்டு, இதற்கு என் செய்வது? என்றான். சமணர், நன் சமயங்கெடுத்த பாவியை துன்புறுத்தல் வேண்டும் என்று விடையிறுத்தனர். உடனே மன்னவன் அமைச்சரை நோக்கி, இவர் குறிப்பிட்ட தீயோனை பிடித்து வாரும் என்று கட்டளையிட்டனன். அமைச்சர் திருவதிகை அடைந்து திருநாவுக்கரசு சுவாமிகளைக் கண்டு அரசன் ஆணையை தெரிவித்தனர். சுவாமிகள், நாமார்க்குங்குடியல்லோம் என்னும் திருத்தாண்டகத்தை திருவாய் மலர்ந்தருளே அரசன் ஆணைக்கு இணங்க மறுத்தனர். அமைச்சர் திருநாவுக்கரசர் திருவடிகளில் பன்முறை விழுந்து விழுந்து வணங்கி வேண்டினர். திருநாவுக்கரசர் எல்லாவற்றுக்கும் எம்பெருமானுளன் என்று நினைந்து அமைச்சருடன் மன்னன் சபை சேர்ந்தனர். மன்னன் அழுக்காருடைய அடிகன்மாரை நோக்கி, இவனை என் செய்வது? என்று கேட்டான். அவர், நீற்றறையிலிடுக என்றனர். அவ்வாறு செய்யுமாறு அரசன் ஏவலாளர்க்குக் கட்டளையிட்டான். ஏவலாளர் திருநாவுக்கரசரை நீற்றறையில் இட்டுக் கதவை தாளிட்டனர். திருநாவுக்கரசர் தாண்டவமூர்த்தியின்தாள் நிழலை தலைக்கொண்டு ஈசனடியார்க்கு ஈண்டு வருந்துயருளவோ என்றறிந்தார். நீற்றரே இளவேனிலாய்த் தென்றலாய்க் கழுநீர்த்தடமாய் வெண்ணிலவாய் யாழொலியாய் இறைவன் திருவடி நீழலென குளிர்ந்தது. திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் என்னும் திருக்குறுந்தொகையை ஓதி அங்கு இனிது வீற்றிருந்தார். நாட்கள் 7ஆயின. அரசன் அடிகன்மாரை அழைத்து நீற்றறையைத் திறந்து பார்க்குமாறு கூறினன். சமணர் அப்படியே நீற்றறையைத் திறந்து பார்த்தனர். அங்கே அருளாளராகிய நாவரசர் ஒருவித துன்பமுமின்றி இனிது விளங்கிக் கொண்டிருந்தனர். அடிகன்மார், இகுதென்ன அதிசயம் என்று உள்ளே வியந்தார். வியந்து அரசனிடம் சென்று, தருமசேனன் நமது சமய மந்திரங்களை நன்கு உணர்ந்தவன், மந்திர வலியால் பிழைத்தான் என்று சொல்லி நஞ்சூட்டுமாறு அரசனுக்குப் போதித்தார். அவ்வாறே அப்பாவி மன்னன் திருநாவுக்கரசருக்கு நஞ்சு கலந்த பாலமுதை ஊட்டுவித்தான். நாதனடியார்க்கு நஞ்சும் அமுதாம் என்று அருளாளர் அந்நஞ்சமுதை அருந்தினர். அதனால் அவருக்குத் தீங்கு நேரவில்லை. அதைக் கண்டு சமணர் நடுக்குற்றனர். இவனுக்கு நஞ்சும் அமுதமாயிற்று, இவன் பிழைத்திருப்பானாயின் நமக்குத் தீங்கு விளையும் என்று அவர் கருதி அரசனிடம் சென்று, நமது சமய மந்திர பயிற்சியால் தருமசேனன் நஞ்சாலும் செத்தானில்லை. அவன் இனி உயிரோடிருத்தல் ஆகாது. இருப்பின் எமது உயிரும் உமது அரசாட்சியும் அழிவது திண்ணம் என்றார். இனி அவனை எப்படி மாய்ப்பது என்று அரசன் கேட்டான். கருணையற்றவர், உமது யானையை அவன் மீது ஏவுக என்றார். அரசன் அங்ஙனே செய்தனன். கொலையானை கோபங்கொண்டு திருநாவுக்கரசர் எதிரே வந்தது. திருநாவுக்கரசர் சிறிதும் அஞ்சினாரில்லை. அவர் சிவன் கழலைச் சிந்தித்து சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் என்னும் திருப்பதிகத்தை எடுத்து யானையை பார்த்து, யான் வீரட்டநாதன் அடியவன், அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை என்று ஓதியருளினர். எதிர்த்துச் சீறிப் பாய வந்த யானை திருநாவுக்கரசரை வலம் வந்து வணங்கி அப்புறம் போயிற்று. அதன் மேலிருந்த பாகர் மீண்டும் அதனைச் சுவாமிகள் மீது திருப்பினர். அஃது ஓடிச் சமணரிற் சிலரை மிதித்தது, சிலரைப் பிளந்தது, சிலரைத் தேடித் தேடிப் பற்றிப் பாழ்படுத்தியது. இவ்வாறு யானை நகரத்தைக் கலக்கிற்று. அரசன் துயரக் கடலில் வீழ்ந்தான். யானைக்குத் தப்பிப் பிழைத்த சமணர் மானமழிந்து மயங்கி வருந்திய சிந்தையராய் மன்னனிடம் தஞ்சம் புகுந்தனர். அவன் தாளில் தனித்தனியே வீழ்ந்து வீழ்ந்து புலம்பினர். புலம்பிப் புலம்பி நமது மந்திரவலி என்ற பழம்பாட்டையே பாடினர். அரசன் சீறி, இனிச் செய்வதென்ன என்றனன். தீமைக் கஞ்சாதவர், தரும சேனனை கல்லுடன் பிணித்துக் கடலில் எறிக என்று முழங்கினர். முழங்கியதும் அரசன் அருகிருந்த ஏவலாளரை நோக்கினன். அவர் அப்படியே செய்தனர். திருநாவுக்கரசர், எப்பரிசாயினும் ஆக யான் எந்தையை ஏத்துவன் என்று சொற்றுணை வேதியன் என்னும் நமச்சிவாய பதிகத்தை பாடியருளினார். கடல் மீது கல் மிதந்தது. பிணித்த பாசமும் அருந்தது. கருங்கல்லே சிவிகையாக அதை வருணன் தாங்கித் திருநாவுக்கரசரைத் திருப்பாதிரிப்புலியூர் அருகே விடுத்தனன். சுவாமிகள் திருக்கோயிலுக்குச் சென்று ஈன்றாளுமாய் என்னும் தமிழ் மாலையைச் சாத்தினர். அதுபோன்ற பல தமிழ் மாலைகளைச் சுவாமிகள் அங்கே சாத்திக் கொண்டிருந்தனர். பிறவிக் கடல் கடந்தேறிய அன்பர் பெருமானுக்குத் திருவதிகையின் மீது காதல் முருகி எழுந்தது. எழவே அவர் திருப்பாதிரி புலியூரை விடுத்துத் திருமாணிக்குழியையும் திருத்தினை நகரையுங் கண்டு தொழுது திருவதிகை அடைந்தனர். அப்பதியிலுள்ள அடியவர் நகரை அலங்கரித்துப் பெரியவரை எதிர்கொண்டு பணிந்தனர். பெரியவர் அடியவருடன் திருக்கோயிலுட் புகுந்து பெருமானை வணங்கி வெறிவிரவு கூவிளம் என்னும் ஏழைத் திருத்தாண்டகம் முதலிய திருப்பதிகங்களைப் பாடித் திருத்தொண்டு செய்து வந்தனர். பல்லவன் நல்லறிவு பெற்று
உண்மை தெளிந்து திருவதிகை அடைந்து திருநாவுக்கரசு சுவாமிகளை வணங்கிச் சிவனடியவனானான். அவன் பாடலிபுத்திரத்திலிருந்த சமணப் பள்ளிகளையும் பாளிகளையும் இடித்து அவைகளின் கற்களையும் பிறவற்றையும் கொண்டு திருவதிகையிலே குணபரவீச்சரம் என்னும் சிவாலயம் கட்டினான். சூலம் இடபம் பொறிக்கப் பெறல் சிவமயமாக விளங்குந் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவெண்ணெய்நல்லூர், திருவாமாத்தூர், திருக்கோவலூர் முதலிய திருப்பதிகளை வணங்கி பதிகம் பாடிக்கொண்டே திருப்பெண்ணாகடம் அடைந்தனர். அவர் அங்குள்ள திருத்தூங்கானை மடம் என்னும் திருக்கோயிலுட் சென்று ஆண்டவனைத் தொழுது, நாயகனே, அடியேன் உடல் ஆறுகத சமயத் தொடக்குண்டது. இவ்வுடலோடு யான் உயிர் வாழேன். உயிர் வாழ்வதற்குச் சூலத்தையும் இடபத்தையும் என்மீது பொறித்தருளல் வேண்டும் என்று வேண்டி பொன்னார் திருவடி கொன்றுண்டு என்னும் திருவருட்பதிகம் பாடினர். பாடினதும் ஆண்டவன் அருளால் ஒரு சிவபூதம் தோன்றியது. அப்பூதம் ஒருவரும் அறியாதவாறு சுவாமிகள் திருத்தோளில் இரு குறியையும் பொறித்தது. சுவாமிகள் ஆண்டவன் அருளை வியந்து கசிந்து கசிந்துருகினார். திருநாவுக்கரசர் திருப்பெண்ணாகடத்திலிருந்து கொண்டே திருவரத்துறை, திருமுதுகுன்றம் முதலிய திருப்பதிகளுக்குச் சென்று ஆண்டவனைத் தொழுது தமிழ் பாடி வந்தார். பின்னே நிவாநதிக்கரை வழியே நடந்து சிதம்பரம் சேர்ந்தார். அங்கே என்று வந்தாய் என்னுங் குறிப்புடன் ஆனந்த கூத்தாடும் ஸ்ரீ நடராஜ பெருமானை பணிந்து திருவிருத்தம் அருளினார். பத்தனாய் பாடமாட்டேன் என்னும் திருநேரிசையையும் அன்னம் பாலிக்கும் என்னும் திருக்குறுந்தொகையையும் பாடிப் பரவினார். சுவாமிகள் தில்லையினின்றும் திருவேட்களம் போந்து பெருமானை பணிந்து பதிகம் பாடினார். திருக்களிப்பாலை நண்ணி வனபவள வாய்த்திறந்து என்னும் திருப்பதிகம் ஓதி அங்கே தங்கினார். அங்குத் தில்லை நினைவு சுவாமிகளுக்குத் தோன்றிற்று. தோன்றவே சுவாமிகள் திருக்களிப்பாலை விடுத்து பனைக்கை மும்மத வேழ முறித்தவன் என்னும் திருக்குறுந்தொகையை எடுத்து அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்திவனோ என்று ஓதிக்கொண்டே திருச்சிற்றம்பலத்தை அடைந்தார். அறியானே என்னும் பெரிய திருத்தாண்டகத்தை பாடியருளினார். மேலுந் தொடர்ந்து செஞ்சடைக்கற்றை என்னும் திருநேரிசையை பாடித் திருப்பணி செய்து வந்தார். அந்நாளில் சீர்காழியிலே அம்மையார் திருமுலைப்பால் உண்டு இவன் எம்மான் என்று ஆண்டவனைச் சுட்டிக்காட்டிய திருஞான சம்பந்த சுவாமிகளின் தெய்வீகச் செயல்களை அடியவர் பேசிக் கொண்டிருந்தனர். அதைக் கேட்ட திருநாவுக்கரசு சுவாமிகட்கு திருஞான சம்பந்த சுவாமிகளின் சேவடியை வணங்குதல் வேண்டுமென்னும் வேட்கை எழுந்தது. எழுந்ததும் அவர் நடராஜ பெருமானைத் தொழுது விடைபெற்று திருவீதியிலே புரண்டு தில்லை எல்லையை கடந்தார். வழியில் திருநாரையூரை பணிந்து பாடிச் சென்று சீர்காழியை அணுகினார். ஞானசம்பந்தரைக் காணல் திருநாவுக்கரசரது வருகையைக் கேள்வியுற்ற திருஞான சம்பந்தர் அடியவர் குழாத்துடன் அவரை எதிர்கொண்டனர். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவடிகளில் விழுந்து வணங்கினர். கவுனியர் பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருக்கரங்களைப் பற்றி இறைஞ்சி அப்பரே என்றார். அரசரும் அடியேன் என்றார். இரண்டு பெரியவரின் அடியார் கூட்டங்களும் இரு பெருங்கடலைப் போல ஒன்றோடொன்று கலந்து ஆரவாரித்தன. பெரியவர் இருவரும் வரம்பிலா இன்பம் எய்தினர். பின்னர் இருவரும் திருக்கோயிலுக்குச் சென்று ஆண்டவனை வணங்கினர். திருஞான சம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகளை நோக்கி உம் தம்பிரானாரை பாடும் என்றார். அப்பர் சுவாமிகள் பார்க்கொண்டு மூடி என்னும் திருப்பதிகத்தை பாடியருளினர். அங்கிருந்து சுவாமிகள் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருமடத்துக்கு எழுந்தருளி அவருடன் அமுதுண்டு அங்கே பல நாள் தங்கியிருந்தனர். இருக்கும் நாளில் சோழ நாட்டுத் திருப்பதிகளைக் காண்டல் வேண்டும் என்று திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தருக்குத் தெரிவித்தார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருடன் திருக்கோலக்காவரை சென்று ஆண்டவனைத் தொழுது விடைபெற்றுச் சீர்காழிக்குத் திரும்பினார். திருநாவுக்கரசர் திருக்கருப்பரியலூர், திருப்புன்கூர், திருநீடூர், திருக்குறுக்கை, திருநின்றியூர், திருநனிபள்ளி, திருச்செம்பொன்பள்ளி, திருமயிலாடுதுறை, திருத்துருத்தி, திருவேள்விக்குடி, திருஎதிர்கொள்பாடி, திருக்கோடிக்கா, திருவாவடுதுறை, திருவிடைமருதூர், திருநாகேச்சுரம், திருப்பழையாறை முதலிய திருப்பதிகளைக் கண்டு தொழுது பதிகம் பாடித் திருச்சத்தி முற்றத்தைச் சேர்ந்தார். அங்கே கோவாய்முடுகி என்னும் திருப்பதிகத்தை எடுத்து பூவார் திருவடி என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என்று முறையிட்டார். அப்பொழுது சிவபெருமான் நல்லூருக்கு வா என்று அருளிச் செய்தார். திருநாவுக்கரசர் நல்லூரை அணைந்து இறைவனை வணங்கி எழுந்தார். எழும்போது சிவபிரான் உன்னுடைய நினைப்பை முடிக்கின்றோம் என்று பாதமலரை அப்பர் திருமுடி மீது சூட்டியருளினார். அப்பரெம்பெருமான் நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூரெம்பெருமானார் நல்லவாறே என்று பாடிப் போற்றினார். அவர் இன்னும் பல பதிகங்களைப் பாடினார். அப்பர் சுவாமிகள் திருநல்லூரில் வதிந்து கொண்டே திருக்கருகாவூர், திருவாவூர், திருப்பாலைத்துறை முதலிய தலங்கட்குச் சென்று ஆண்டவனை வணங்கி வருவார்.
பின்னர்ச் சுவாமிகள் திருநல்லூரை விடுத்து திருப்பழனன் சேர்ந்தார். அங்கும் சுவாமிகள் தங்கிப் பல திருப்பதிகளைக் காண்பாராயினார். அப்பூதி அடிகளுக்கு அருளல். ஒருநாள் திருநாவுக்கரசு சுவாமிகள் திங்களூருக்குச் சென்றார். அங்கே அப்பூதியடிகள் என்பவர் ஒருவர் உளர். அவர் திருநாவுக்கரசரிடம் பேரன்பு வாய்ந்தவர். அவ்வன்புக்கு அறிகுறியாக அவர் தம் புதல்வர்க்கும் அன்னசாலை, கிணறு, குளம், தண்ணீர்ப்பந்தர் முதலியவற்றிற்கும் திருநாவுக்கரசு என்னும் திருப்பெயரையே சூட்டி அறம் வளர்த்து வந்தார். அவர்தம் அன்புச் செயலைத் திருநாவுக்கரசர் கண்டுங் கேட்டும் அவரது திருமாளிகை நோக்கினார். அப்பூதியடிகள் மனைவி மக்களுடன் தங்குருநாதனை எதிர்கொண்டு பணிந்தார். திருவமுது செய்தருளல் வேண்டும் என்று அவரைக் கேட்டுக்கொண்டார். திருநாவுக்கரசரும் அதற்கு உடன்பட்டார். திருவமுது விதம் விதமாக ஆக்கப்பட்டது. அப்பூதி நாயனார் திருநாவுக்கரசு என்னும் பெயருடைய தம் புதல்வரை அழைத்து வாளை குறுத்து அறுத்து வருமாறு கூறினார். புதல்வர் விரைந்தோடித் தோட்டம் புகுந்து குருத்தை அறிந்தார். அப்போது ஒரு நாகப்பாம்பு அவரைத் தீண்டிற்று. அவர் அதைப் பொருட்படுத்தாது மனோவேகமாக பறந்து வந்து குருத்தை அன்னையாரிடம் கொடுத்தார். கொடுத்ததும் நஞ்சு தலைக்கேற மயங்கி விழுந்து உயிர் துறந்தார். பெரியவர் திருவமுது செய்தற்கு இடையூறு நேர்ந்ததே என்று அப்பூதியாரும் அவர்தம் மனைவியாரும் வருந்திச் சவத்தை மறைத்தனர். அவ்விருவரும் திருநாவுக்கரசரிடம் போந்து அமுது செய்ய அவரை வேண்டினர். அவ்வேளையில் திருநாவுக்கரசருக்கு ஒருவிதத் தடுமாற்றமுற்றது. இறைவன் அருளால் அவர் நிகழ்ந்ததை உணர்ந்தார். திருநாவுக்கரசர் சவத்தைச் சிவாலயத்தின் முன்னர் கொணர்வித்து ஒன்று கொலாமவர் என்னும் திருப்பதிகத்தை ஓதியருளினார். அப்பூதியடிகளின் அருமை புதல்வர் உயிர் பெற்றெழுந்தார். அதற்கு மேல் அப்பூதியடிகள் வேண்டுகோட்கிணங்கித் திருநாவுக்கரசர் திருவமுது செய்து சில நாள் அடிகளுடன் தங்கியிருந்தார். பின்னே அவர் திருப்பழனன் சென்று சொன்மாலை என்னும் திருப்பதிகத்தை எடுத்து அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் என்று அப்பூதியடிகளைச் சிறப்பித்தார். அப்பர் சுவாமிகள் திருச்சோற்றுத்துறை முதலிய திருப்பதிகற்குச் சென்று ஆண்டவனை வணங்கித் திருப்பழனத்தில் வதிந்து வந்தார். அப்பர் சுவாமிகள் திருப்பழனம் விடுத்து திருநல்லூரை அடைந்து திருப்பணி செய்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் அவருக்குத் திருவாரூர் நினைவு தோன்றிற்று. தோன்றவே அவர் திருநல்லூரினின்றும் நீங்கித் திருப்பழையாறை, திருவலஞ்சுழி, கும்பகோணம், திருநாவலூர், திருச்சேரை, திருக்குடவாயில், திருநரையூர், திருவாஞ்சியம், பெருவேளூர், திருவிளமர் முதலிய திருப்பதிகளைக் கண்டு பணிந்து திருவாரூரை நண்ணினார். அடியவர் அவரை எதிர்கொண்டனர். அப்பர் சுவாமிகள் தொண்டர்க்குத் தொண்டராம் புண்ணியமே என்று பாடிக்கொண்டு திருவீதியுள் புகுந்து தேவாசிரிய மண்டபம் சேர்ந்து திருக்கோயிலுள் நுழைந்து போற்றித் திருத்தாண்டகம் அருளிச் செய்தனர். காண்டலே கருத்தாய் என்னும் திருப்பதிகம் ஓதி உருகினார். கொய்யுலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரை கையினால் தொழாதே முன் கனியிருப்பக்காய் கவர்ந்த கள்வனேனே என்று கசிந்தனர். பாடிளம் என்னும் திருப்பதிகம் அருளினர். ஒரு திருப்பதிகத்தில் நமிநந்தியடிகளைச் சிறப்பித்தனர். அங்குள்ள அறநெறி என்னும் திருக்கோயிலையுங் கண்டு தொழுதனர். திருநாவுக்கரசர் திருவாரூரில் அமர்ந்து கொண்டே திருவலிவலம், கீழ்வேளூர், கண்டாப்பூர் முதலிய திருப்பதிகளுக்குச் சென்று வருவார். அவ்வேளையில் திருவாரூரில் திருவாதிரை திருவிழா நடைபெற்றது. அத்திருவிழாவை அப்பர் சுவாமிகள் கண்டு மகிழ்ந்தார். பின்னே அவர் திருப்புகலூரை நினைந்து திருவாரூரை ஒருவாறு நீத்து வழியில் பல திருப்பதிகளைக் கண்டு வணங்கித் திருப்புகலூரை நோக்கினார். அச்சமயத்தில் திருப்புகலூரில் திருஞான சம்பந்த சுவாமிகள் முருக நாயனார் திருமடத்தில் எழுந்தருளியிருந்தனர். அவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் வருகையைக் கேள்வியுற்று அவரை எதிர்கொண்டார். ஒருவரை ஒருவர் வணங்கினர். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை நோக்கி, அப்பரே, நீர் வரும் நாளில் திருவாரூரில் நிகழ்ந்த பெருமையை வகுத்துரையும் என்று கேட்டனர். அப்பெருமையைத் திருநாவுக்கரசு சுவாமிகள் முத்துவிதானம் என்னும் திருப்பதிகத்தால் விளக்கினர். உடனே திருஞான சம்பந்தர் திருவாரூர் போய் வருகிறேன் என்று திருவாரூரை நோக்கினார். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்புகலூரை அணைந்து ஆண்டவனைத் தொழுது பதிகங்கள் பாடித் திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தனர். அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரை விடுத்து திருச்செங்காட்டங்குடி, திருநள்ளாறு, சாத்தமங்கை, அயவந்தி, திருமருகல் முதலிய தலங்களுக்குச் சென்று மீண்டும் திருப்புகலூரை அடைந்தார். திருஞான சம்பந்தர் திருவாரூர் பெருமானை வணங்கித் திருப்புகலூர் சேர்ந்தார். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அளவலாவியிருந்தார். அப்பொழுது சிறுத்தொண்ட நாயனாரும் திருநீலனக்க நாயனாரும் அங்கே எழுந்தருளினர். எல்லாரும் முருக நாயனார் திருமடத்தில் வீற்றிருந்து இன்பத்தில் தோய்ந்திருந்தனர். இரண்டு பெரியாரும் பிற திருப்பதிகளை வணங்கத் திருவுளங்கொண்டு
திருப்புகலூரை விடுத்து புறப்பட்டனர். திருநீலனக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், முருகநாயனார் முதலியோர் விடை கொண்டேகினர். இருவரும் திருப்புகலூரை நீத்து திருவம்பரை தொழுது, திருக்கடவூரை அடைந்து, அங்கே குங்கிலிய கலைய நாயனார் விருந்தினராயிருந்து, திருவாக்கூர் தாந்தோன்றி மாடக் கோயிலைக் கண்டு பணிந்து, திரு வீழிமுழலை சேர்ந்தனர். அங்குள்ள அடியவர் இருவரையும் எதிர்கொண்டனர். இருவரும் திருக்கோயிலை அணைந்தனர். அப்பர் சுவாமிகள், திரு வீழிமுழலையானைச் சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே என்று திருத்தாண்டகம் பாடினார். இருவரும் அங்கே தங்கினர். அந்நாளில் மழைவளன் சுருங்கினமையால் காவிரி வறண்டது. அதனால் பஞ்சம் உண்டாயிற்று. உயிர்கள் வருந்தின. சிவபெருமான் 2 சுவாமிகளின் கனவில் தோன்றி, காலநிலை உங்களுக்கு ஒன்றின் செய்யாது. ஆனால் அஃது உங்கள் தொண்டரைத் தாக்கும். ஆதலால் அவர் பொருட்டு படிக்காசு வழங்குவோம் என்றருளினார். அருளியவாறே கிழக்கு மேற்கு பீடங்களில் படிக்காசுகள் வைக்கப்பட்டன. அவற்றைக் கொண்டு அடியவர் அமுதாக்கி பறைசாற்றி உயிர்களையெல்லாம் உண்பித்தனர். திருஞான சம்பந்தர் சிவகுமாரராதலான் வட்டக்காசு பெற்று வந்தார். திருநாவுக்கரசர் கைத்தொண்டு செய்தலான் வட்டமில்லாக் காசு பெற்று வந்தார். பின்னே மழை பெய்தமையால் பஞ்சம் நீங்கிற்று. மறைக்கதவு திறப்பித்தல். 2 அன்பரும் திருவீழிமுழலையை விடுத்து திருவாஞ்சியம் முதலிய திருப்பதிகற்குச் சென்று திருமறைக்காட்டுக்கேகினர். அங்கே அடியவருடன் திருக்கோயிலுக்குப் போயினர். திருமறைக்காட்டின் திருக்கதவு வேதங்களால் பூசிக்கப் பெற்று அடைக்கப்பட்டது. அதைத் திறக்கவல்ல அன்பர் அணையாமையால் அதன் பக்கத்தில் ஒரு வாயில் செய்து, அதன் வழியே அடியவர் சென்று ஆண்டவனைத் தொழுவது வழக்கமாயிருந்தது. அதை இருவரும் நேரே கண்டனர், கேட்டனர். ஞானசம்பந்த வள்ளல் நாவரசு பெருமானை பார்த்து, நாம் இருவேமும் நேரே சென்று பெருமானைத் தொழுதல் வேண்டும். ஆகவே இக்கதவு திறக்க நீர் பாடும் என்றார். அப்பரெம்பெருமான் பண்ணினேர் என்றெடுத்து, கண்ணினால் உமைக்காண கதவினைத் திண்ணமாகத் திறந்தருள் செய்மினே என்று பாடினார். சிவபிரான் திருக்காப்பு நீக்கத் தாழ்க்கவே இரக்கமொன்றிலீர் என்று திருக்கடைக்காப்பில் அருளி இறைஞ்சினார். உடனே காப்பு நீங்கியது. கதவு திறந்து கொண்டது. 2 முனிவரரும் அடியவருடன் தொழுது விழுந்தனர். அடியவர் ஆரவாரித்தனர். இருவரும் உள் நுழைந்து தமிழ் மாலைகள் சாத்தி வெளியே வந்தனர். தாண்டகவேந்தர் முத்தமிழ் விரகரை பார்த்து, இத்திருக்கதவு திறக்கவும் அடைக்கவும் வழக்கத்தில் வரும்பொருட்டு நீர் அடைக்கப்பாடும் என்றார். முத்தமிழ் விரகர் திருப்பதிகம் பாடத் தொடங்கியதும் திருக்கதவு திருவருளால் அடைந்து கொண்டது. பிள்ளையார் திருப்பதிகத்தை பாடி முடித்தார். அன்று முதல் அத்திருக்கதவு திறக்கப்பட்டும் அடைக்கப்பட்டும் வருகிறது. ஞானசம்பந்தரும் நாவரசரும் மற்ற அடியவரும் திருவருளை வியந்து திருமடத்தைச் சேர்ந்தனர். திருவாய்மூரில் சிவக்காட்சி. திருநாவுக்கரசருக்கு ஒருவித ஏக்கம் உண்டாயிற்று. என்ன, என் பாட்டுக்குக் கதவு அரிதில் திறக்கப்பட்டது, அவர் பாட்டுக்கு அழுது எழுத்தில் மூடிக்கொண்டது என்று அவர் கவன்று மடத்தின் ஒரு பக்கத்தில் ஆண்டவனை நினைந்து உறங்கினார். அப்பொழுது சிவபெருமான் தோன்றி, வாய்மூரிலிருப்போம், தொடரவா என்றருளினார். அப்பரெம்பெருமான் விழித்து, திருவாய்மூர் செல்வனார், அங்கே வாவென்று போனார், அதென்கொலோ என்று பாடிக்கொண்டு எழுந்தார். சிவபெருமான் அப்பருக்கு காட்சி வழங்கிய திருக்கோலத்தோடு முன் செல்கிறார். அப்பர் அவரைத் தொடர்ந்து செல்கிறார். அப்பர் ஆண்டவனை அணைய முயன்று பார்க்கிறார். அவர் அணையப் பெற்றாரில்லை. பெருமான் அப்பர் சுவாமிகளுக்கு அணித்தே காட்சி கொடுப்பார் போலத் திருக்கோயில் ஒன்றை எதிரே காட்டி அதன் உள்ளே புகுந்தார். அப்பர் சுவாமிகள் விரைந்து தொடர்ந்தார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருவாய்மூர் நோக்கியதைக் கேள்வியுற்று அவரும் அங்கே போந்தார். அப்பர் சுவாமிகளுக்கு ஆண்டவன் திருவுருவம் புலனாகவில்லை. அவர் அயர்ந்து, திருக்குறிப்பை அறியாது கதவை திறப்பித்த அடியேனுக்குத் திருவுருவை மறைக்கலாம். உரைக்கப் பாடிக் கதவை அடைப்பித்த அன்பர் இங்கே போந்துள்ளார். அவருக்கும் திருவுருவை மறைக்கலாமோ என்று விண்ணப்பித்தார். சிவபெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்குக் காட்சி வழங்கினார். அவர் அக்காட்சி கண்டு தொழுது, திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அதைக் காட்டினார். திருநாவுக்கரசர் சிவபெருமானைக் கண்டு, பாட அடியார் என்னும் திருத்தாண்டகத்தைப் பாடினார். சிவபெருமான் அத்தமிழ் மாலையை யணிந்து எழுந்தருளினார். இருவரும் திருவாய்மூர் போந்து இறைவனை வணங்கி அங்கே தங்கியிருந்தனர். இருவரும் அங்கிருந்து மீண்டும் திருமறைக்காட்டுக் கெழுந்தருளினர். ஞானசம்பந்தரைத் தடுத்தல். திருஞான சம்பந்த பெருமானைக் கண்டு வருமாறு பாண்டிமா தேவியாராகிய மங்கையர்க்கரசியார் முன்னிலையில் அமைச்சராகிய குலச்சிறை நாயனார் ஒற்றரை அனுப்பினார். ஒற்றர் திருமறைக்காடு போந்து திருஞான சம்பந்த சுவாமிகளைக் கண்டனர். கண்டு
பாண்டி நாட்டில் சைவ நன்னெறியே மாய்க்கச் சமணர் புரிந்து வரும் கொடுமைகளைத் தெரிவித்தனர். உடனே ஞானசம்பந்தர் கொடுமைகளை வீழ்த்திச் சைவம் வளர்க்கத் தெய்வ நீற்றை நினைந்து புறப்பட்டனர். அப்பொழுது திருநாவுக்கரசர், இக்காலச் சமணர் மிகப் பொல்லாதவர், என்னைச் சொல்லொணா துன்பத்துக்குட்படுத்தினர், நீர் போதலாகாது என்று தடுத்தனர். ஞானசம்பந்த பெருமான், திருநீற்று நெறி போற்றிவரும் மங்கையர்க்கரசியார், குலச்சிறை நாயனார் ஆகிய இருவரையும் காண்டல் வேண்டும் என்னும் வேட்கை எனக்கு எழுந்துவிட்டது. சமணர் கொடுமைகளை ஒழித்துச் சைவநெறி ஓம்பாது, இனி யான் ஒன்றின் செய்யேன், உமது ஆணே என்றார். திருநாவுக்கரசர், நீர் அங்கே போகுமாறு துணிந்துவிட்டீர். நீர் போதல் கூடாதென்பது எனது கருத்து. யான் போய்க் கொடுமைகளைச் சிதைத்து வருகிறேன் என்று முறையிட்டு பிள்ளையார் செலவைத் தடுக்க முயன்றனர். அம்முயற்சி பயன்படாமை கண்டு திருநாவுக்கரசர் நின்றனர். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரிடம் விடைபெற்றுத் திருமறைக்காட்டுப் பெருமானைத் தொழுது பாண்டி நாடு நோக்கினார். திருநாவுக்கரசர் திருவீழிமுழலையைக் கண்டு தொழுதற்குத் திருமறைக்காட்டினின்னும் புறப்பட்டுத் திருநாகை காரோணம் முதலிய தலங்களை வணங்கித் திருவீழிமுழலை அடைந்தார். அவர் அங்கிருந்து திருவாவடுதுறை போந்து, ஆளுடைய பிள்ளையார்க்கு ஐயன் 1000 பொன் கொடுத்ததை, கழுமல ஊரர் கம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையினாரே என்று சிறப்பித்துத் திருப்பழையாறைக்குச் சென்றார். திருப்பழையாறையிலே வடதளி என்றொரு சிவாலயமுண்டு. ஆங்குள்ள சிவலிங்கப் பெருமான் சமணரால் மூடப்பட்டிருந்தார். அப்பெரும்பெருமான் ஆண்டவனைத் தொழுதபோது, அது சமணர் விமானம் என்று கேட்டு மனம் நொந்து, ஓரிடத்தில் ஒதுங்கிச் சிவபெருமான் திருவடியைச் சிந்தித்து, ஐயனே, சமணர் வஞ்சம் ஒழிதல் வேண்டும், அவர் திறம் அழித்தல் வேண்டும், திருவுருவைக் கண்டு தொழாது யான் போகேன் என்று உறுதி கொண்டு அமுது செய்யாமலிருந்தார். அடியவருக்கெளிய அம்பலவாணர் மன்னன் கனவில் தோன்றி நிலைமையை உணர்த்திச் சமணரைத் தொலைக்குமாறு குறித்தாம் எழுந்தருளியுள்ள இடத்தின் அடையாளத்தையும் குறிப்பிட்டார். மன்னன் எழுந்து அமைச்சரையும் உடன் அழைத்துச் சென்று திருநாவுக்கரசர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கிச் சமணர் வேர் அறுத்தான். யானையினால் 1000 சமணர் மிதியுண்டனர். மன்னன் சிவலிங்கப் பெருமான் மறைப்பை நீக்கி விமானம் அமைத்துத் திருப்பணிகள் செய்தனன். திருநாவுக்கரசர் கண்ணாரவும் மனமாரவும் சிவலிங்கப் பெருமானைக் கண்டு தொழுது உருகி அங்கே நிகழ்ந்த செயல்களைப் பொறித்துத் தலையெலாம் என்னும் திருப்பதிகம் பாடினார். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பழையாறையில் சில நாள் தங்கித் திருத்தொண்டு செய்து வந்தார். பின்பு அத்திருப்பதியை விடுத்து திருவானைக்கா, திருவெரும்பியூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கற்குடி முதலிய திருப்பதிகளைத் தொழுது தமிழ் பாடினார். திருப்பராய்த்துறை தொழ விரும்பிச் சென்று அத்திருப்பதியையும் கண்டு தொழுதார். அங்கிருந்து திருப்பைஞீலியை நோக்கினார். வழியில் நீர் வேட்கையும் பசியும் அவரைப் பற்றின. அப்பர் சுவாமிகள் சித்தம் அலையாது சிவசிந்தனையுடன் நடந்தார். அருட்கடலாகிய சிவபெருமான் திருநீற்று அந்தணராய் வழியில் ஓரிடத்தில் சோலையையும் குளத்தையும் சமைத்துக் காட்டி வழி நடப்பார்போல பொதிசோறு வைத்துக் கொண்டிருந்தார். திருநாவுக்கரசர் அவ்விடன் சேர்ந்தபோது அந்தணர் அவரைப் பார்த்து, இளைப்பாயிருக்கிறீர், என்னிடம் பொதிசோறு இருக்கிறது, அதை யுண்டு இக்குளத்தில் நீர் அருந்தி இளைப்பாரும் என்றார். அப்பர் சுவாமிகள் அதற்கு உடன்பட்டுச் சோறுண்டு நீர் அருந்தி இளைப்பாறினார். அதற்குமேல் அந்தணர் அப்பரை பார்த்து, நீர் எவ்விடம் போகிறீர் என்று கேட்டார். அப்பர், பெய்ஞீலிக்குப் போகிறேன் என்றார். அந்தணர், யானும் அவ்விடமே போகிறேன் என்றார். இருவரும் பைஞீலி நோக்கி நடந்து அத்திருப்பதியை அணுகினர். அணுகியதும் அந்தணர் மறைந்தருளினர். திருநாவுக்கரசர் ஆண்டவன் அருட்பெருந்தன்மையை வியந்து பதிகம் பாடினர். பின்னே அவர் திருக்கோயிலுட்புகுந்து தமிழ் மாலை சாத்தித் தொண்டு செய்து கொண்டிருந்தனர். அப்பர் சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை, திருவோத்தூர், திருவேகம்பம், திருக்கச்சிமயானம், திருமேற்றளி, திருமார்பேறு, திருக்கழுக்குன்றம், திருவான்மியூர், திருமயிலாப்பூர், திருவொற்றியூர், திருப்பாசூர், திருவாலங்காடு, திருக்காரிகரை முதலிய திருப்பதிகளைச் சேர்ந்தார். ஆங்காங்கே திருப்பதிகம் பாடினார். திருக்காலத்தியடைந்து ஆண்டவனை வணங்கித் தமிழ் மாலை சூடி கண்ணப்பரையும் தொழுதிருந்தார். தென்கையிலையாகிய திருக்காலத்தி அப்பருக்கு வட கையிலை நினைவூட்டிற்று. வடகையிலையைக் காண அப்பர் உறுதி கொண்டார். கொண்டு அவர் வடதிசை நோக்கினார். ஸ்ரீசைலத்தை அணைந்தார். பதிகம் பாடினார். தெலுங்கு, கன்னடம், மாளவம் முதலிய நாடுகளைக் கடந்தார். காசியை அடைந்தார். ஆண்டவனை வணங்கினார். தம்முடன் வந்தவரை அவ்விடத்தில் நிறுத்திவிட்டார். சாகமூல பலங்களை உண்பதையும் நீக்கினார். அனல் உமிழும் கற்சுரங்களிலே நடக்கலானார். பாதங்கள் தேய்ந்தன. கைகளால் தாவிச் சென்றார். கைகள் தேய்ந்தன. மார்பினால் ஊர்ந்தார். மார்பும் நைந்து தேய்ந்தது. எலும்புகளும் முறிந்தன. புரண்டு புரண்டு பார்த்தார். உடலம் தேயலாயிற்று. மெல்ல மெல்ல நகர முயன்றார். அதற்கு-மேல் அப்பர் செயலற்றவரானார். கையிலைக் காட்சி. அப்பர் சுவாமிகள் வாயிலாக
இன்னும் தமிழ்மறை வெளிவருதல் வேண்டும் என்று சிவபெருமான் திருவுளங்கொண்டார். அதனால் சிவபெருமான் அப்பருக்கு வடகையிலையில் காட்சியருளத் திருவுளம் பற்றினாரில்லை. சிவபெருமான் ஒரு முனிவராய் ஒரு பொய்கையை உண்டாக்கி அப்பர் எதிரிலே தோன்றி உறுப்புகளெல்லாம் தேய்ந்து சிந்த இவருங் கானகத்தில் நீர் வந்ததன் நோக்கம் என்னே என்று கேட்டார். முனிவர் திருக்கோலத்தைக் கண்டதும் அப்பர் சுவாமிகளுக்கு பேசும் ஆற்றல் சிறிது பிறந்தது. அப்பர் சுவாமிகள் முனிவரிடம் தம் கருத்தைத் தெரிவித்தார். முனிவர், கையிலைக் காட்சியா? அது தேவர்க்குங் கிட்டுதல் அரிது. அது மனிதருக்கு என்னெனம் கிட்டும்? நீர் திரும்புவதே நலம் என்றார். அதற்கு அப்பர், இவ்வுடல் மாளுந்தகையது. கையிலைக் காட்சி கண்டல்லால் யான் திரும்பேன் என்றார். உடனே சிவபிரான் திருவுருக்கரந்து, நாவுக்கரசனே, எழுந்திரு என்றருளினார். திருநாவுக்கரசர் தீங்கெலாம் நீங்கி ஒளிதிகள் மேனியுடன் எழுந்தார். எழுந்து, அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே, கையிலைக் காட்சி வழங்கியருள்க என்று வேண்டினார். அடியார் வேண்டுவதை வேண்டியாங்கருளும் சிவபெருமான், நாவுக்கரசனே, இப்பொய்கையில் மூழ்கு. நமது கையிலை கோலத்தை திருவையாற்றில் காண்பாய் என்றருளினார். திருநாவுக்கரசர் அஞ்செழுத்தோத்திப் பொய்கையில் மூழ்கினார். அவர் திருவையாற்றிலே ஒரு தடாகத்திலே தோன்றிக் கரை சேர்ந்தார். அத்திருப்பதியிலுள்ள சராசரங்களெல்லாம் சத்தி சிவமாகப் பொலிந்தன. அப்பொலிவு கண்டு உளங்குளிர்ந்து அப்பர் திருக்கோயிலுக்குச் சென்றார். திருக்கோயில் கையிலையாக விளங்குகிறது. அப்பர் சுவாமிகள் ஆனந்தவாரிதியில் மூழ்கித் திருத்தாண்டகங்கள் பாடுகிறார். சிவபிரான் கையிலைக் காட்சியை மறைத்தருளினார். அப்பர் சுவாமிகள் வருந்திப் பின்னே, எல்லாம் ஆண்டவனருள் என்று தெளிந்து தாங்கண்ட காட்சியை மாதர் பிறைக்கண்ணியானே என்னும் திருப்பதிகமாக அருளினார். அத்திருப்பதியிலேயே அப்பர் பெருமான் சில நாள் தங்கித் தமிழ்த்தொண்டுங் கைத்தொண்டுஞ் செய்து வந்தார். திருநாவுக்கரசு சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு திருநெய்த்தானம், திருமழபாடி முதலிய தலங்களையடைந்து பதிகம் பாடித் திருப்பூந்துருத்தி சேர்ந்தார். அங்கே தங்கி அவர் ஒரு திருமடங் கட்டினார். திருவங்கமாலை உள்ளிட்ட பல திருப்பதிகங்கள் பாடினார். அவ்வேளையில் திருஞான சம்பந்தர் பாண்டி நாட்டை விடுத்துச் சோழ நாட்டை அடைந்து அப்பர் சுவாமிகள் திருப்பூந்துருத்தியில் இருத்தலை கேள்வியுற்று அத்திருப்பதி நோக்கி வந்தனர். அவர் வருகையைக் கேள்வியுற்ற அப்பர் அவரை எதிர்கொள்ள எழுந்தனர். அப்பர் தம்மை ஒருவரும் அறியாதபடி திருக்கூட்டத்திடை நுழைந்து திருஞான சம்பந்தர் முத்துச் சிவிகையைத் தாங்குபவருடன் தாமும் ஒருவராயினர். திருஞான சம்பந்தர் திருப்பூந்துருத்தியை நெருங்கினர். அப்பர் எங்குற்றார் என்று கேட்டனர். அப்பர், திருவடி தாங்கும் பேறு பெற்று இங்குற்றேன் என்றனர். என்றதும் ஞானசம்பந்தர் பதைபெய்திச் சிவிகை விட்டிழிந்து அப்பரை வணங்கினர். அவருக்கு முன் இவர் அவரை வணங்கினர். அடியவர் ஆரவாரித்தனர். இருவரும் திருப்பூந்துருத்தி அணைந்து சிவபெருமானை போற்றினர். திருஞான சம்பந்தர் பாண்டி நாட்டில் நிகழ்ந்தவைகளைக் கூறினர். திருநாவுக்கரசு சுவாமிகள் பாண்டிய நாடு நோக்க விரும்பி தொண்டை நாட்டுத் தலங்களைக் கண்டு தமிழ் பாடுமாறு திருஞான சம்பந்தருக்குச் சொல்லிப் புறப்பட்டார். திருநாவுக்கரசர் பாண்டி நாடு புகுந்து திருப்புத்தூரைத் தொழுது மதுரை அணைந்தார். அங்கே ஆலவாய்க் கடவுளை நோக்கி முளைத்தானே என்னும் திருத்தாண்டகம் பாடினார். மங்கையர்க்கரசியாரும் கூன் நிமிரப் பெற்ற பாண்டியனும் குலச்சிறையாரும் அப்பர் சுவாமிகளிடம் போந்து வணக்கஞ் செய்தனர். அவர்களுடன் அப்பர் சுவாமிகள் சில நாள் தங்கி விடைபெற்று திருப்பூவனம், திருவிராமேச்சுரம், திருநெல்வேலி, திருக்கானப்பேர் முதலிய திருப்பதிகளைக் கண்டு பதிகங்கள் பாடிப் பாண்டி நாட்டை நீத்துச் சோழ நாட்டை அடைந்து திருப்புகலூரைச் சேர்ந்தார். ஓட்டையும் பொன்னையும் ஒக்கப் பார்த்தல். திருநாவுக்கரசு சுவாமிகள் பூம்புகலூரீசனை நாடோறும் தொழுது உழவாரத் தொண்டு செய்து கொண்டிருந்தார். அங்கே அவர் நின்ற திருத்தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், க்ஷேத்திரக்கோவை திருத்தாண்டகம், குறைந்த திருநேரிசை, தனித்திருநேரிசை, ஆரியர் திருவிருத்தம், தசபுராணத் தடைவு, பாவநாச பதிகம், சரக்கரை திருவிருத்தம் முதலிய திருப்பதிகங்களைப் பாடி வழிபாடு செய்து வந்தார். வருநாளில் சிவபெருமான் அப்பர் சுவாமிகளுடைய நன்னிலைமையை உலகத்துக்குக் காட்டத் திருவுளம் பற்றினார். பற்றிச் சுவாமிகள் புல் செதுக்கும்போது உழவாரப்படை நுழைந்த இடங்களிலெல்லாம் பொன்னும் நவமணியும் பொலிந்து இலங்கும்படி திருவருள் செய்தார். அப்பரம்பெருமான் அவைகளை பருக்கை கற்களோடு உழவாரத்தில் ஏந்தித் தடாகத்தில் எறிவார். அவர் புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லாத நிலைமையில் நின்றார். அதற்குமேல் ஆண்டவன் அருளால் தேவதாசிகள் மின்னுக்கொடிகள் போல ஆகாயத்தினின்றும் இறங்கி வந்து பாட்டாலும் கூத்தாலும் பிறவாத்தாலும் சுவாமிகள் நிலையை குலைக்க முயன்றார்கள். சுவாமிகளின் சித்தநிலை ஒரு சிறிதும் திரியவில்லை. சுவாமிகள் திருத்தொண்டில் உறுதிகொண்டு பொய்மாய பெருங்கடலுள் என்னும் திருத்தாண்டகத்தை அருளிச் செய்தார்.
தேவதாசிகளும் சுவாமிகளுக்குச் சிவமாகவே காணப்பட்டார்கள். அவர்கள் சுவாமிகளை வணங்கிப் போய்விட்டார்கள். ஏழுலகமும் சுவாமிகளை வாழ்த்தின. அன்பு வடிவாய் இலங்கும் திருநாவுக்கரசர், புகழூர் பெருமானே, என்னை இனிச் சேவடிக்கீழ்ச் சேர்த்திடுக என்று திருவிருத்தங்கள் பல பாடினார். ஒரு சித்திரையில், சமயம் கூடிய திருநாளில், எண்ணுகேன் என்னும் திருத்தாண்டகத்தை எடுத்து, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று ஓதித் திருநாவுக்கரசர் சிவானந்த ஞான வடிவை பெற்றுச் சிவபெருமான் சேவடியில் அமர்ந்தார். தமிழறிஞர் திருவிகா அவர்கள் எழுதிய திருநாவுக்கரசர் வரலாறு நிறைவுற்றது.